வணக்கம் and welcome to knowledgebhavan. I'm rajalakshmi. இந்த வீடியோல நம்ம question tag னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். Question tag அப்படினா நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு நிறைய explanation தேவையில்லை அப்படிதானே? இருந்தாலும் நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு question tag னா என்ன சொல்லிடுறேன். சரியா? சோ இப்போ சொன்னேன் இல்லையா? சரியா? ஆமாந்தானே? இல்லையா? அப்படினு சொல்றோம் இல்லையா? அதுதான் question tag. Question tag னா அதாவது ஒரு ஸ்டேட்மென்ட் நீங்க சொல்லிட்டீங்க அத கன்ஃபார்ம் பண்றீங்க அவ்வளவுதான் சரியா தப்பா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றீங்க அதுதாங்க question tag அந்த question tag சிம்பிளா எடுத்துக்காதீங்க ஏனா இதுல எவ்வளவு நுணுக்கமான விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல்லா பார்க்கலாம் எக்ஸாம்ஸ் நீங்க வந்து போர்டு எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதுனாலும் question tag இப்போ கண்டிப்பா கேக்குறாங்க அந்த question tag 3 questions இருந்ததுனா 3 question ஈஸியா நம்ம கெயின் பண்ணனும் இதுவே 5 question SSC லாம் கேட்பாங்க அப்ப கேக்குறப்போ அந்த 5 மார்க்ஸும் சாலிடா எடுக்கணும் சிம்பிளா இருக்கு அப்படிን கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க சின்ன விஷயம் நோட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா question tag பத்தி நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த question tag 2 டைப்ஸா பிரிக்கலாம் ஒன்னு பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட் இன்னொன்னு நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட் அதாவது क्वेश्चन பாசிட்டிவ்ல இருந்ததுனா நம்ம டாக் வந்து நெகட்டிவ்ல கேட்கணும் இதுவே வந்து ஸ்டேட்மென்ட் நெகட்டிவ்ல இருந்ததுனா நம்ம பாசிட்டிவ்ல டாக் கொடுக்கணும் ஓகே பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட் நெகட்டிவ் டாக் நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் பாசிட்டிவ் டாக் அதுக்கு எக்ஸாம்பிள் she is my friend இங்க பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட்ல இருக்கு நம்ம question tag எப்படி யூஸ் பண்ணனும் நெகட்டிவ்ல யூஸ் பண்றோம் isn't she இதுதான் next this is not a simple task இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் இருக்கு அது இல்லாம this அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க மாத்தும்போது எப்படி மாத்தணும் பாசிட்டிவ்ல மாத்தணும் இங்க வந்து helping verb is அதனால டைரக்ட்டா கொடுத்தாச்சு not வந்திருக்கு not அவாய்ட் பண்ணனும் அடுத்து thisன்றது இட்டா மாறும் அது எப்படி அப்படின்றத நம்ம உள்ள பாப்போம் இந்த question tag ரெண்டு விதமா பிரிக்கலாம் with auxiliaries without auxiliaries with auxiliary அப்படினா helping verb ஓட சேர்ந்து வர்றது helping verb ஓட சேர்ந்து வரும்போது நீங்க டைரக்ட்டா இந்த helping verb யூஸ் பண்ணலாம் without auxiliary அப்படின்றது மெயின் verb மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க helping verb கேட்க மாட்டாங்க அப்போ மெயின் verb வரும்போது ஃபர்ஸ்ட் do ஃபார்ம்க்கு கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க டாக் யூஸ் பண்ணனும் அது என்ன அப்படின்றதை நம்ம டீடைலா பாப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு question tagல சப்ஜெக்ட் எப்படிலாம் கேக்குறாங்க அதுக்கு டாக்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதை பார்க்கலாம் இப்போ சப்ஜெக்ட்ல this that it அப்படினு வந்ததுனா எல்லாமே நீங்க வந்து it அப்படின்றதை கன்வர்ட் பண்ணிக்கோங்க this is my pen அப்படின்றப்போ isn't it isn't this அப்படின்றதை மென்ஷன் பண்ண கூடாது that is my car isn't that அப்படினு கன்வர்ட் பண்ண கூடாது isn't it தான் யூஸ் பண்ணனும் அப்ப it ன்னு வந்ததுனா டைரக்ட்டா it யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து you அந்த சப்ஜெக்ட் வரும்போது நீங்க you அப்படின்றதை யூஸ் பண்ணுங்க I she he we they ன்னு வரும்போது I she he we they அப்படின்றதை யூஸ் பண்ணிக்கோங்க one அப்படினு வரும்போது one யூஸ் பண்ணுங்க there தான் யூஸ் பண்ணனும் இதுவே ப்ராப்பர் நவுன் அதாவது பர்சனோட நேம் அப்படினு வரும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணனும் he இல்லனா she நேம பொறுத்து நீங்க யூஸ் பண்ணனும் இன் கேஸ் எனக்கு அந்த நேம பொறுத்து நான் எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்றப்போ நாங்க he masculine gender யூஸ் பண்ணிடுங்க இப்போ பாரதி அப்படின்றது பாய்ஸ்க்கு வைப்பாங்க गर्ल्सக்கு வைப்பாங்க நேம் அப்போ நான் அந்த பாரதின்றத வந்துட்டு she ன்னு எடுத்துக்கலாமா he அப்படினு எடுத்துக்கலாமா அப்படினு பார்த்தனா he தான் கொடுக்கணும் ஏனா unknown gender எதுன்னு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணனும் for unknown gender he அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க these those இவைகள் அவைகள் அப்படின்றப்போ they அப்படிங்கற டாக் யூஸ் பண்ணிக்கோங்க இது முக்கியமான காலம் இத நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் with auxiliary verbs auxiliary verbs helping verb ஓட வரும்போது நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பாப்போம் எக்ஸாம்பிள்ஸ்ல you can speak english fluently இங்க you can
அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேன் ஒரு ஹெல்பிங் வேர்ப். அப்போது can't you அப்படின்றது தான் டேக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she is happy. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் is in she. They are playing well. Aren't they? We must go there. Mustn't we? He would go now. Wouldn't he? So இதெல்லாம் வந்துட்டு with auxiliaries. Next example, exercise based பார்ப்போம் examples. First, there are many ways to solve the problem. இங்க thereன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? aren't there. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், one should always respect one's parents. இங்கே பார்த்தீங்கன்னா one should, shouldn't one. ஏன்னா question வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ ஆன்சர் should இருக்கா? இங்கே ஆக்சிலரி, அப்போது இங்கே one அப்படின்றப்போ shouldn't one அப்படின்றது ஆன்சர். I am teaching questiontag. அப்படிதானே? I am teaching questiontag. இங்கே ஆன்சர் என்னவா இருக்கும்? I am. amன்றது ஹெல்பிங் வேர்ப். amn't I அப்படின்னு கொடுத்தோன்னா that is wrong. எப்பயுமே வந்துட்டு am I அப்படின்றப்போ ஒரு கண்டிஷனை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது am I with பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது, நெகட்டிவ் டேக் வரும்போது நீங்கள் aren't I அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணும். amn't I அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடாது. இதுவே ஐ எம் நாட் டீச்சிங் மியூசிக். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின் டேக் தான் டீச் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மியூசிக் எடுக்கல. சரியா? அப்போது ஐ எம் நாட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. டேக் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஐ, தாசில்தார், விஏஓ அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க. இங்கே டைரெக்டாக நீங்கள் am I அப்படின்றத மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் ஆர்ஐன்னு யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிஷன் ஒன்லி ஃபார் ஐ எம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஐ எம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் aren't Iன்னு மாற்றணும். இங்கே நீங்கள் am I அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். amn't I அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றதுக்கு தான் நோட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு, he had not reached the office before 10 a.m. அப்போ he had not, hadன்றது helping verb, had he அப்படின்றது tag. You will pass the exam. இங்கே won't you. will அப்படின்றத நீங்கள் will அப்படின்றத won't, W-O-N apostrophe T, won't youன்னு மாற்றணும். இதுவே shallன்றதுனா shan't you அப்படின்றத மாற்றிக்கலாம். This is not my car அப்படின்றப்போ isn't it, sorry, this is not my car அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. is it பாசிட்டிவ். it was a great day, wasn't it. so that's all about with auxiliary. இப்போ without auxiliary verbs வந்துச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நீங்கள் மெயின் வேர்ப் இருக்கும். மெயின் வேர்பை டூ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். டூ ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஷின் மார்க்கை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு சின்ன ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். he completed the project. இது எக்ஸாம்பிளுக்கு. completed அப்படின்றது தான் மெயின் வேர்பு. அதை வந்துட்டு completedன்றது பாஸ்ட் டென்ஸு. நீங்கள் டூ ஃபார்மில் எழுதும்போது did ப்ளஸ் complete, இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். டிட் இதே பாஸ்ட் டென்ஸ் எழுதியாச்சு, மறுபடியும் நீங்கள் இது கம்ப்ளீட்டட்ன்ற பாஸ்ட் எழுதக்கூடாது. டிட் ப்ளஸ் கம்ப்ளீட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டிட்டுக்கு கொஷின் டேக் யூஸ் பண்ணும். டிட் இன் ஹி, இவ்வளோ தான். இதை தான் சிம்பிளாக நம்ம வந்து உள்ள ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ், ஷீ லைக்ஸ் ரோஸ். ஷீ லைக்ஸ் ரோஸ். இதை பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ, ஹீ, ஷீ, இட் வரும்போது இங்கே எஸ் ஃபார்மில் நம்ம எழுதுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். அதை வந்து டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறப்போ டஸ் ப்ளஸ் லைக். ஓகே, டஸ் ப்ளஸ் லைக். இது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, அதனால டேக் டசன் ஷீ. இங்கே கொஷின் மார்க் மிஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கொஷின் மார்க் வரணும். டசன் ஷீ.
they played well. அப்போ played என்னது past tense, did plus play, didn't they. You received the letter, didn't you. Next, need based question. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல need அப்படின்னு வந்திருந்ததுன்னா நம்ம டேகை எப்படி யூஸ் பண்றது? நீடுன்றது ஹெல்பிங் வேர்பாவும் ஆக்ட் ஆகும், அடுத்தது மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகும். ஹெல்பிங் வேர்பா யூஸ் பண்ணிருந்ததுன்னா டைரக்டா யூஸ் பண்ணுங்க. மெயின் வேர்பா இருந்ததுன்னா டூ ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இங்க ஐ நீட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஐ நீட் நாட் வேஸ்ட் மை டைம். இங்க ரெண்டு வேர்பு, இது மெயின் வேர்பு வேஸ்ட்ன்றது, அதுக்கு முன்னாடி நீட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஹெல்பிங் வேர்பா இங்க ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ I need not waste my time, negative statement with helping verb. அப்போ tag என்னவா இருக்கும்? need I. அவ்வளவுதான். You need rest. இங்க need அப்படின்றது main verb யூஸ் பண்ணிருக்கோம். main verb யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ do form convert பண்றப்போ don't you. அவ்வளவுதான். Next, you need to go now. இங்கேயும் main verb do form convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க don't you. She needs more patience. எனக்கும் தான். She needs அப்படின்றப்போ needs இங்க main verb, அப்போ doesn't she அப்படின்றது கரெக்டான யூசேஜ். need based question. நீடுக்கு மாத்திரம் இல்ல, நீங்க dare DARE dareக்கும் சேம் ரூல் தான் applicable. dare helping verb-ஆவும் ஆக்ட் ஆகும், மெயின் verb-ஆவும் ஆக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வித் லெட். லெட் பேஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். லெட் ஸ்டார்ட் ஆர் கிளாஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் apostrophe எஸ் அப்படின்னா என்ன? apostrophe எஸ்ன்றது அஸ் அப்படின்றது அர்த்தம். அப்போ shall we அப்படின்றது நீங்க tag question tag கேட்கணும். let's apostrophe yes யூஸ் பண்ணாலும் shall we யூஸ் பண்ணணும். அடுத்தது டைரக்டா letters னு கொடுத்திருந்தாலும் நீங்க shall we அப்படின்ற question tag கேட்கணும். இதுவே let him, let her, let them அப்படின்றது நீங்க will you அப்படின்றத question tag மாத்திக்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷனல் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். let her, let them, let him அப்படின்றப்போ question tagல will you அப்படின்றத மாத்தணும். let them work out the problem. இங்க ஃபர்ஸ்ட்க்கு முன்னாடி let him go homeன்றது will you, அடுத்தது let them work out the problem அப்படின்றப்போ them, let themன்றப்போ will you அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் imperative sentences. இந்த imperative sentence ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவ் கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட், அடுத்தது நெகட்டிவ் கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட். பாசிட்டிவ் கமாண்ட் இல்ல ரெக்வெஸ்ட் வரும்போது நீங்க will you யூஸ் பண்ணிக்கலாம், won't you யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். பாசிட்டிவ் கமாண்ட் இல்ல ரெக்வெஸ்ட் வரும்போது என்ன பண்ணணும்? will you இல்லனா won't you அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. will you இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுங்க, won't you அப்படின்றதுன்னா அதை கொடுங்க. ஆப்ஷனை பொறுத்து போங்க. இதுவே நெகட்டிவ் கமாண்டா இருந்ததுன்னா, நெகட்டிவ் ரெக்வெஸ்டா இருந்ததுன்னா நீங்க will you மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓபன் த டோர். ஓபன் த டோர் அப்படின்றது நம்ம கமாண்டாவும் எடுத்துக்கலாம், ரெக்வெஸ்டாவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் நீங்க won't you இல்லனா will you அப்படின்றத question tag யூஸ் பண்ணும். wear the seat belt. இதுவும் சேம் கண்டிஷன். won't you or will you ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். shut down the PC. won't you or will you. next don't open the door. இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமாண்ட் நெகட்டிவ் ரெக்வெஸ்ட்ல இருக்கு. அதனால நீங்க will you அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது imperative sentenceல ரெக்வெஸ்ட் வரும்போது ப்ளீஸ் அப்படின்றது ரெக்வெஸ்ட் வர ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க will you அப்படின்றத கொடுக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா டேக் will you அதை கொடுக்கணும். give me your bike please, will you
அப்படின்றத கொடுக்கணும். இதுவே அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் இல்லை அர்ஜென்ட் ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட்டாக இருக்கும்போது won't you அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கால் த டாக்டர் இமிடியேட்லி அப்போது ஏதோ அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படின்றப்போ ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் won't you அப்படின்றத கன்வெர்ட் பண்ணணும். கால் த போலீஸ், கால் த ஃபயர் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்போ ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது நீங்கள் won't you அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு impatience or irritating words, annoying words. இப்போ வந்து திட்டுறாங்க இல்லையா, தேவையில்லாத வார்த்தைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா can't you அப்படின்றத நம்ம கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணும். கீப் குவைட், கொஞ்சம் அமைதியாக இருறேன், கத்தாத, வாயை மூடு அப்படின்றோம் இல்லையா, இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து can't you அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இன்கேஸ் ஆப்ஷனில் can't you கொடுக்கவே இல்லை மேம் அப்படின்னா won't you கொடுத்துருந்தா அதை டிக் பண்ணுங்கள். won't you அதுவும் இல்லைன்னா none of this அப்படின்னு போயிடுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இது வரைக்கும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தோடைய கொஸ்டின் டேக் பார்த்தாச்சு. இதை தவிர ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்பெஷல் கேஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். டேக் கேர். Bye-bye.